சனீஸ்வரன் தான் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம். ஜோசியத்தை பொறுத்த வரைக்குமே முக்கியமான கிரகம் கீ பிளானட்ஸு அப்படின்றது ஒரு சில கிரகங்கள் தான். அது எல்லா ஜாதகத்துலேயும் பொதுவான விஷயந்தான். ஸோ அந்த பொதுவான ஒரு சில முக்கியமான கிரகங்களில் சனி தான் வலிமை வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, மற்ற கிரகங்களுக்கும் சனிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா சனி ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு அடுத்த வீடு மாறுறதுக்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கும். வேறு எந்த கிரகமும் இவ்வளோ வருஷம் எடுக்காது. ஸோ அந்த 2.5 ஆண்டு காலம் சும்மா ஒன்றும் எடுக்கலை. அது ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது அதோட எஃபெக்ட்டு மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி நம்ம ஜாதகத்தில் 4 வீடை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது 4 பாவங்கள். அது என்னங்க 4 வீடு அப்படின்னா, சனி ஒரு வீட்டில் இருக்கோங்க. ஸோ அந்த வீட்டோட பலன்கள் சனியோட கண்ட்ரோலில் இருக்கும். சனிக்கு 3 ஸ்பெஷல் பார்வை இருக்குது. 3, 7, 10. இந்த 3 பார்வைகள் மூலியமாகவும் சனி இன்னொரு 3 வீட்டோட ஆதிக்கத்தை எடுத்துக்கும். ஸோ அந்த 3 வீடும் பார்த்திங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சனி பயிற்சியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சனி பயிற்சி எப்படி இருக்கோ அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம் அதனுடைய எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததுன்னு சொல்லுவோம்.